இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நாம் சிந்திக்கும்படி கொடுத்துள்ள அவருடைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 21 29 முடிய. இதில் மிகச் சிறப்பாக ஆண்டவர் இயேசு, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசு சேரமாட்டான், தந்தையினுடைய திருவுளத்தின்படி நடப்பவனே சேருவான் என்ற வார்த்தை உள்ளது. அப்படி நடப்பவர்கள் யார்? தந்தையினுடைய திருவுளத்தின்படி நடப்பவர்கள் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்கள். நடக்காதவர்கள் மணல் மீது வீட்டை கட்டிய அறிவிலிகளுக்கு ஒப்பாவார்கள். அறிவிலிகள் அழிந்து போவார்கள், அறிவாளிகள் விண்ணகத்திலே மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பது அல்லது பாறையின் மீது வீட்டை கட்டுவது என்றால் என்ன பொருள்? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. இன்னும் சுருங்க சொன்னால், வீட்டில் வளரும் பொழுது பெற்றோர்களுக்கு பணிந்து நடப்பது, பெரியவர்களை மதித்து வாழ்வது, மற்றவர்களுக்கு அயலாருக்கு அன்பு காட்டுவது, ஒட்டு மொத்தத்தில் கீழ்ப்படிதலும் பணிந்து நடப்பதும் எப்பொழுதும் அமைந்து வாழ்வதும் அன்பினால், அன்பு என்ற கட்டளையை கடைபிடித்து வாழ்வது. தன்னை அன்பு செய்வது போல அயலானை அன்பு செய்வது. அப்படி செய்தால் வாழ்விலே பிரச்சனைகள் வரும். புயல் வந்தது, காற்றடித்தது, வெள்ளம் வந்தது, அவ்வீட்டின் மேல் மோதியது, அந்த வீடு அழியவே அழியாது. கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பவன், அதாவது அன்பு செய்து வாழ்பவன், அன்பு கட்டளையை கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளும் வரலாம். பெயரை கெடுக்கலாம், செயல்பாடுகளுக்கு தடை செய்யலாம், எதிர்பார்ப்புகளின்படி நடக்காமல் தோல்வி அடையலாம். ஆனால் வாழ்வில எந்த மெத்தன போக்கும் நுழையவே முடியாது. எந்த இடத்திலும் தொய்வு ஏற்படாது, மனத்தளர்வு வராது. காரணம், அந்த அன்பினால் அன்பு செய்பவருடைய உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார். கடவுள் தேய்ந்து போவதில்லை, கடவுள் அழிந்து போவதில்லை, அவர் வாழுகிறார். அன்பு செய்பவன் வாழ்வான். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல், பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்காமல், பெரியவர்களை மதிக்காமல், தான் தோன்றித்தனமாக நடப்பவர்கள், பொறுப்பின்மையோடு குடும்பத்திலே குடித்து விட்டு சூதாடி கொண்டு தவறான பாதைகளிலே நடப்பவர்கள் எல்லாம் தற்காலிகமான இன்பத்திலே இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வெள்ளம் வரும்பொழுது, புயல் வரும்பொழுது வீட்டின் மேல் மோதும், அழிந்து போகும். வாழ்வே கசப்பாகிவிடும், சூன்யமாகிவிடும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, இந்த உலகம் எங்களுக்கு கொடுக்கின்ற கவர்ச்சியினால் நாங்கள் ஈர்க்கப்படாமல், இந்த உடல் அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு காட்டுகின்ற கவர்ச்சியினால் நாங்கள் ஈர்க்கப்படாதபடி, எவ்வளவு கடினமான பாதை என்றாலும் கூட, இடுக்கான பாதை என்றாலும் கூட, உம்முடைய கட்டளையின்படி நடப்பது மட்டும்தான் எங்களுக்கு வாழ்வு என்ற உண்மையை நாங்கள் ஓங்கி உரைக்கவும், ஆழமாய் உள்ளத்தில் பதிக்கவும் எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாரும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.